Hi friends, welcome vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ட்ரேட்னா பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடு எடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் ஆர்டரை ஃபஸ்ட்டு போடுங்க. ஸ்டாப் லாஸ் ஆர்டரை ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சம் ப்ரோக்கர்ஸ், ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து ஒரு சில டைமில் வந்து இந்த டிஸ்கவுண்டட் ப்ரோக்கர்லாம் இருப்பாங்க. இந்த ₹20 ₹15 அப்புறமா ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படிலாம் வந்து இருப்பாங்க. இவங்களாம் வந்து ஒரு சில டைம் வந்து ஹேங் ஆகிடும். அப்போது உங்களுடைய ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது, சம் இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ட்ரி போட்ட உடனே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுருங்க. ஒன்று கவர் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ப்ராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஆர்டர் வந்து டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் ரெண்டுத்தையும் சேம் டைமில் ஆர்டர் பண்ணலாம். ப்ராக்கெட் ஆர்டரில் 5Sல இருக்குது ஃபெசிலிட்டி. இல்லை ஒரு சில டைம் கவர் ஆர்டர் யூஸ் பண்ணது. வேறு என்ன ப்ரோக்கர் கவர் ஆர்டர் வந்து ஒன்லி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மட்டும் போடலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தில் எதாவது உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டிசிப்ளின் சொல்லுவீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்னென்னா காலையில் 10,000 சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்ன பண்ணுவாங்க, எமோஷ்னலில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் இருக்க மாட்டாங்க. இந்த 10,000 போகும், அதுக்கப்புறம் ஜீரோ ஆகிடும். ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வகுத்துங்க, கண்ணாடி போட்டுங்க, உங்களுக்குள்ளே ஒரு க்ளோஸ் பண்ணிவிடுங்க சிஸ்டம். அந்த திரையை உங்களுக்கு முன்னாடி இருக்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வந்து மொபைல் ஸ்க்ரீன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஆகட்டும், அதுலேருந்து வெளியே வர வேலையை பாருங்கள். மேக்ஸிமம் அங்கே இருக்காதீங்க. உங்களுடைய ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் அங்கே இருக்காதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய எனர்ஜி கம்ப்ளீட் காலி ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் வந்து பிரெயினில் எனர்ஜி இருக்காது, அதாவது ஹோப் இருக்காது. தோராயமாக ட்ரேட் பண்ணுவீங்க. அப்புறமா என்ன சொல்கிறதுனா, ஒரு பலவீனமான ட்ரேட் பண்ணுவீங்க. செகண்ட் ட்ரேட் அல்லது தேர்ட் ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க. அது கம்ப்ளீட் உங்களை தவிர்த்து வேறு இன்னொருத்தர் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா, டெய்லி ஃபஸ்ட்டு ட்ரேட் இருக்குது இல்லைங்க, அது மட்டும் தான் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். இப்போ சொல்லலாம், சார் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷம் பேசுனீங்களே வேஸ்ட்டாக பேசிட்டீங்க அப்படின்வாங்க ஒரு சில டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பேஷன்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் ஃபீல்டுக்கே வர வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பேஷன்ஸ் இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு விஷயம் அப்படின்னா தேவையில்லாத எதுவும் சொல்கிறதில்ல. ஓகேங்களா? அன்னெசரி எதுவும் பேசுகிறதில்ல. அதுவும் ட்ரேடிங்க்கு நம்ம இப்போ சொல்கிற ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை விட 1000 மடங்கு வந்து அந்த 2 நிமிஷம் வந்து உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு பாவம் வந்து தெரியல, சும்மா இருந்தாலும் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கான். ஸ்ட்ராட்டஜி பற்றி சொன்னால் வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்காங்களே. ஒருவேளை நான் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்னும் லட்சமாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் வாங்க, மெயின் பிக்சருக்கு வாங்க அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட், நீங்கள் எங்கன்னா போங்க, எந்த யூடியூப் சேனலாக பாருங்கள், எந்த விஷயம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த விஷயம் 2 விஷயம் இல்லைன்னா நீங்கள் எதை பார்த்தும் பிரயோஜனமே கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நான் முன்னாடி ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன் அப்படின்றதுல கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம லான்ச் பண்ணலாம். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம மட்டும் தான் கண்டுபிடிச்சோமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் போட்டிருக்கலாம், போடாமல் இருக்கலாம், இல்லை நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுது. இந்த நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது. ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜி நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்வாங்க. எத்தனையோ பேர் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி சைலண்ட்டாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்லை ஒரு சில குட்டி ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி ஆர்ப்பாட்டப்படுத்துறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி நான் தான் கண்டுபிடிச்சேன்னு இல்லை, எனக்கு தோணுச்சு, செஞ்சேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், இனிமேல் வரவங்களும் இந்த ட்ரை பண்ணலாம், எத்தனை பேரும் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலான்னு அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் வந்து சமீபமாக வந்து ஹேக் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து மீண்டு வர நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? ஸோ அவங்களுக்கு ஏன் நம்ம அவ்வளோ காத்துட்ருக்கு வைக்கணும். இப்போ ஆல்ரெடி 38,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ கிட்ட வர்றதுக்கான முயற்சிகள் வந்து அனைவரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு. ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்ம சேனலில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர மேக்ஸிமம் முயற்சி பண்ணுங்கள். என்ன பண்ணணும், சிம்பிள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் மேக்ஸிமம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கன்னு சொன்னேன்னே கம்பல்சரி ஏன் சார் கெஞ்சி கேட்குறீங்க லைக்ஸ் அப்படின்வாங்க. நான் கெஞ்சிலாம் கேட்கல, ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன், பிடிச்சிருந்தா பண்ணேன் சொன்னேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போகிறோம், EMA. ஓகேங்களா? சரி, எந்த EMA நீங்கள் ஜென்ரலாக வந்து 200 EMA யூஸ் பண்ணுவீங்க, சார் 100 EMA யூஸ் பண்ணுவீங்க, 20 EMA யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ எந்த EMA யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 9 EMA 9 EMA வச்சு யூஸ் பண்ண போகிறேன், அதுவும் ஆப்ஷனில். ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்ஷன் தான் பிடிச்சிருக்கு. இது ஆப்ஷனில் மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். நான் குறிப்பிட்ட ஆப்ஷன் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஆப்ஷனில் ஒர்க் ஆகுமா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். கண்டிப்பாக இது ஆப்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, ஆப்ஷன் பையிங்கில் ஒர்க் ஆகுமா? எஸ், ஆப்ஷன் பையிங்லேயும் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சேலிங்கில் சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஆப்ஷன் சேலிங்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 85%, 80% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். 85%, 90% கிட்ட ரிசல்ட் கொடுக்கும். ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு 60% கிட்ட ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா கொஞ்சம் வீக்னஸ் இது இருந்தாலும் ஆப்ஷன் பையிங்கில் இதை யூஸ் பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் உங்களுக்கு அனுபவம் வந்துச்சு, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பையிங்கில் கூட நீங்கள் 70% ரிசல்ட் வந்து இது அவுட்புட் எடுக்கலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் புரிய உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, சரி இந்த EMA அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? இந்த ஆவரேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கடைசி நான் சொல்ல இப்போ 9 அப்படின்றது 9 கேண்டலோடைய ஆவரேஜ். இப்போ நான் 100 போட்டேன்னா 100 கேண்டலோடைய ஆவரேஜ், அதாவது மொத்தம் சேர்த்து கூட்டி கழிச்சு ஒரு லைன் வரும், அதுதான் வந்து EMA. அந்த 9 கேண்டலோடைய ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் எல்லாம் சேர்த்து கால்குலேஷன் பண்ணி ஒரு முடிவாக கடைசியாக ஒன்று லைன் க்ரியேட் ஆகும், அதுதான் வந்து EMA. ஓகேங்களா? சரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது EMA லைன் வரும். இப்போ 9 EMA லைன் ஒன்று இப்போ நான் டிஃபால்ட்டாக போட்டு, அது வரது 9 EMA டிஃபால்ட்டாக தான் வரும், நான் 9 EMA போட்டுட்டேன். ஏன் அந்த விஷயம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆச்சுன்னா, சரி இப்போ நம்ம ஒரு பிளாட் பண்ண சொல்ல EMAக்கு நம்ம போட சொல்ல அது டிஃபால்ட்டாக 9 தான் வருது. ஏன் 9 தான் வருது, ஏன் அப்படியே 9 வச்சுருக்காங்க, அதில் என்ன இருக்குது, சரி அதில் என்ன இருக்குது பார்க்க அப்போ தான் தெரிஞ்சு, ஓகே 9 EMAயில் சம்திங் ஏதோ இருக்குது, அப்போ ஏன் டிஃபால்ட்டாக ஏன் வருது, அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஏதோ விஷயம் இருக்குது. சரி, அந்த என்ன விஷயம் இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 9 EMA லைனில் இது மாதிரி போதும்னு வச்சுக்கங்களேன். இப்போது அந்த 9 EMA லைனில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் வச்சுக்கலாம், ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ரெண்டாவது க்ரீன் கலர் கேண்டில் வருது. ஓகேங்களா? ஸோ மூணாவது இன்னொரு க்ரீன் கலர் வருது. இது மாதிரி க்ரீன் கலர் 1, 2 மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் வருது. இப்போது சடனாக வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் கேண்டில் கட் ஆனவுடனே நீங்கள் பை எடுக்கலாம். இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸை போடலாம். சார் ஈஸியாக இருக்குது ஸ்ட்ராட்டஜி. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது 9 EMA கிட்ட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு ரெட் கலர் கேண்டில் கட் ஆகுது, இந்த இடத்துல பை எடுக்கிறீங்க, உங்களுடைய 1:1.5 டார்கெட் வைக்கிறீங்க. 1:1.5 டார்கெட். இது ரிஸ்க், இது ஸ்டாப் லாஸ், இது SL, இது டார்கெட். ஓகேங்களா? ஸோ ₹1 நஷ்டம், ₹1 ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இது 9 EMA. ஓகேங்களா? டைம் ஃப்ரேம், இப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9 EMA டைம் ஃப்ரேமில் நீங்கள் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டாப் லாஸையும் உங்களோட டார்கெட்டையும் வச்சு மேனேஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண சொல்லும் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கணும், அதாவது உங்களுடைய ஸ்டாப் லாஸுக்கு கட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ மேபி ஒரு 10% நீங்கள் கேபிட்டல் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த 10%, 5%, 6%க்குள்ளே தான் அந்த கேண்டில் வந்து இருக்கணும். ஒருவேளை ரொம்ப பெருசாக ஒரு ரெட் கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க, அந்த செட்டப்பை வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? அதாவது
நிறைய கிடைக்கும், நீங்கள் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்கள். ஏன்னா அக்ரெசிவாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா கேண்டிலும் இது மாதிரி யூஸ் பண்ணிவிடுவாங்க. நமக்கு குட்டி கேண்டில் வேணும், அந்த குட்டி கேண்டிலுக்கு 1:2 வந்து டார்கெட் வரணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி இதில் என்ன சார் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட 2 மடங்கு பெரிய டைம் ஃப்ரேம் லெஃப்ட் சைடில் போட்டு வச்சுக்கோங்க. இது 5 hours 10 minutes நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு டபுள் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கிறதால லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். விருப்பம் தான் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் அதுவும் ஃப்ரீயாகவே சார்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன்னா நான் இதில் வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் 15 minutes டைம் ஃப்ரேமை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆப்ஷன் சைடில் நான் வந்து 5 minutes, இந்த 15 minutes டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது மெயின் சார்ட், இண்டெக்ஸ் சார்ட் இது. ஓகேங்களா? இது இண்டெக்ஸ் சார்ட்டு, இது ஆப்ஷன் சார்ட்டு. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் சார்ட்டில் என்ன இருக்குதோ அதையே நீங்கள் இண்டெக்ஸ் சார்ட்டில் போய் பார்க்கணும். இண்டெக்ஸ் சார்ட்டில் என்ன அப்படின்னா சேம் அதே மாதிரி 9 EMA ப்ளாட் பண்ணிக்கங்க. 15 minutes EMA டைம் ஃப்ரேமு, 9 EMAவை 15 minutes டைம் ஃப்ரேமில் போட்டு வச்சுங்க. இதுவும் 9 EMA தான், இதுவும் 9 EMA தான். EMAல எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. 15 minutes டைம் ஃப்ரேம், 5 minutes டைம் ஃப்ரேம், 9 EMA, இதுவும் 9 EMA, இதுவும் 9 EMA. டைம் ஃப்ரேம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதாவது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் 3 minutes யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஆப்ஷனில், நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக ஜம்ப் ஆகிட்டு 10 minutes டைம் ஃப்ரேம் வந்துடுங்க. இல்லை நான் 1 minute டைம் ஃப்ரேம் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா டேரெக்டாக அதில் வந்து 5 minutes வந்துடுங்க. இல்லை 10 minutes, ரெண்டுத்தில் எதோ யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா லைக் பண்ண நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க, லைக் பண்ண மறந்துடுறாங்க. லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸும் தெரிவிங்க. நம்மளுடைய 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான முழு சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கு பாருங்கள், ஆப்ஷன்ஸ் தமிழாக இருக்கட்டும் இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழாக இருக்கட்டும், இதில் வந்து ரெண்டுத்தில் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ்லேயே உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் ஆப்ஷன்ஸ் தமிழுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் தமிழ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். புது சேனல் அது, இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதனால் சரி ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ஷன்ஸ் தமிழுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தகவல்கள் அதில் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ டைம் ஃப்ரேமை தெரிஞ்சிட்டிங்களா? நான் டெலிட் பண்ணிடுறேங்க. இப்போது இதில் 15 minutes வச்சுக்கலாம், இதில் 5 minutes வச்சுக்கலாம் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 9 EMA வந்து ப்ளாட் பண்ணிட்டீங்க. அதுலேயும் இதுலேயும் 9 EMA ப்ளாட் பண்ணிட்டீங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு இருக்கணும் கேண்டில். அதாவது இப்போ சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, நான் இந்த க்ரீன் கலர் கேண்டில் இதுலேயும் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கணும். அதாவது மொத்தத்தில் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கணும். அது இந்த 9 EMAக்கு மேலே இந்த பெரிய டைம் ஃப்ரேமில் ப்ரைஸு இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். இந்த டைம் ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கேண்டில், அதாவது க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கணும். நம்ம இந்த செட்டப்புக்காக காத்துட்ருக்கணும். ஒருவேளை இந்த பெரிய டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கேண்டில் கீழே அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டுச்சுன்னா, இந்த மாதிரி இங்கே சின்ன டைம் ஃப்ரேம் செட்டப் அமைச்சுன்னா இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அது லாஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி 9 EMAக்கு மேலே இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் அமைஞ்சாலும் சரி, க்ரீன் கலர் கேண்டில் அமைஞ்சாலும் சரி, எதனா மொத்தத்தில் இருக்கணும். ஆனால் 9 EMAக்கு மேலே இருக்கணும். இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும் பெரிய டைம் ஃப்ரேமில். அதாவது 3 டைம் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இந்த செட்டப்புக்காக வெயிட் பண்ணலாம். அதாவது இந்த பிரேக் அவுட் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகுது இல்லையா, இந்த செட்டப்புக்காக வெயிட் பண்ணால் இது வந்து 70% உங்களுக்கு அக்யூரேசி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது அதனுடைய 3 டிஃப்ரெண்ட் 3 டைம் முன்னாடி டைம் ஃப்ரேமில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் செட்டப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சார்ட்லேயும் ஒரு டைம் பார்த்துலாம். ஏன்னா இப்போ நான் சொன்னதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சார்ட் முன்னாடி இருக்குதுங்களா, ரைட், ஓகே. இது பாருங்கள், தேதி 17, 9 EMAக்கு கீழே ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. 9 EMAக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. டைம் ஃப்ரேம் என்னது பார்த்துக்கலாருங்க. ஓகே, 10 minutes டைம் ஃப்ரேம், 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் கீழே போயிட்டுருக்கு. நமக்கு இப்போ என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் கீழே வருது இல்லைங்க, புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் சேல் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டுருக்குது,
நான் இதில் வந்து கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் சூப்பர். ஏன்னா ரொம்ப ஈஸியாக டார்கெட் சீக்கிரம் வந்து அச்சீவ் ஆகிடும். ஆனால் நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க இந்த இடத்துல, அதில் பி வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கும் ஒர்க் ஆகும். 1:1.5 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1:1.5 ஓகே. ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் எடுக்க கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் 4 காசு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1:2 கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றுனா கேட்கலாம். ஏன்னா ஒரு சில கேட்பாங்க, சார் நாங்கள் ட்ரைலிங் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னா தாராளம் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ஒரு காசு கேபிட்டல் வந்து சேவ் ஆகிட்டே உங்கள்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போய்ட்டு இருக்குன்னா அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பைல் நீட்டாக இருக்கும், உங்கள் கேபிட்டல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி இது 17 இல்லைங்களா? 17 இது ப்ரைஸு 9 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணணும். புட் ஆப்ஷன் பை பண்ண எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா டாபிக் விட்டுட்டு வெளியே போகிறேன்னு நினைக்காதீங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் தொகை வந்து பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 350லேருந்து 400 இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 100 ரூபா 150 அப்படியே சூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ண சொல்லனா ப்ரைஸ் மூமெண்ட் ஏறாது. இது புட் ஆப்ஷன் கீழே வந்துகிட்டே இருக்கும், ஆனால் உங்கள் ப்ரைஸ் ஏறாது. இதில் வந்து நல்லா ஏறணும்னா அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா அது மாதிரி எடுத்துங்க. அப்போ தான் வந்து ப்ரைஸ் மேலே ஏறும். இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்பீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சரி ஃபைன். இப்போ 17ஆம் தேதி கீழே நல்லா வந்துட்டுருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி போயிடலாம் சார்ட்டுக்கு. 17ஆம் தேதி எத்தனை மணிக்கு அது மூவ் ஆகிட்டு பாருங்கள். இந்த ட்ரெண்டு 10 மினிட்ஸ் டைம் நான் 3 மினிட்ஸ் எடுத்துருக்கேன். ஆப்ஷனில் வந்து 3 நிமிஷம் எடுத்திருக்கேன். இண்டெக்ஸில் வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். 17ஆம் தேதி டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு. அதாவது இந்த 9 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா அங்கே எப்போல்லாம் 9 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகுது நான் வந்து புட் ஆப்ஷனுக்காக ஏற்பாடு பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ 11 மணி 30 நிமிஷத்துக்கு மேலே 11 மணி 15 11:15. ஸோ இங்கெல்லாம் கூட எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற பிளான் ரெட் கலர் கேனில் எனக்கு ஃபார்ம் ஆகி தான் பாருங்கள், அது கீழே வந்துக்கு தான் பாருங்கள். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தான் போயிருக்காங்க. அதில் அதாவது இப்போ இந்த இடத்துல கீழே வந்துருக்கீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே தான் பாடி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அந்த இதில் நீங்கள் ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டோம். இதுக்கு இங்கே கீழே வந்து இடத்துல மாதிரி என்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷனுக்காக பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 11:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு பிக்சர் கிடச்சிருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக 9 EMAக்கு கீழே அந்த லைனை விட்டு டச் ஆக சொல்ல எடுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த 9 EMAக்கு டச்சுக்கு ரொம்ப கிட்டத்தில் வந்துருக்குது அப்படின்னா ரிஸ்கி ட்ரேட் அமையும். ஏன்னா எப்போனா கட் ஆகிட்டு மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் கிட்ட வர சொல்ல எடுக்காதீங்க. லைன் கொஞ்சம் தேவை க்ளோசிங் கொடுக்கான்னு பாருங்க, பாடியோட க்ளோசிங் கொடுக்கான்னு பாருங்க. அப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இதில் அதோடைய ரெட் கலர் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதோடைய ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து புல் பேக் எடுத்து மேலே போகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பை அண்ட் சேலுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் எடுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும். உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறதுனால ஒன்றும் புரியாதுன்னு இருக்கலாம். நீங்களாக சொந்தமாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிட்ட வந்துச்சுன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். அதில் எதுவும் பண்ணாதீங்க. லைனில் ஒட்டி வந்துச்சுனாக்கா ஆப்ஷன் பக்கமே போகாதீங்க. ஏன்னா டைம் டீக் ஆகிட்டு உங்களோட ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெளியே க்ளோஸ் கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்க சொல்ல இந்த ஏரியாவில் போய்ட்டு நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல எடுங்க. இப்போ 19ஆம் தேதி இந்த இடத்துல கிடச்சிருக்குமா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு போய் பாருங்கள். 19ஆம் தேதினா கிடச்சிருக்குமா? ஓகே, 19ஆம் தேதி பேக் டு பேக் அங்கே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு க்ரீன் கலர் கேனில் ஃபார்ம் ஆகிருக்குமா பாருங்கள். க்ரீன் கலர் கேனில் ரெட் கேனில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பை. அதுக்கு இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து செட்டப் எதுவும் கிடையாது. இது ஒரே செட்டு தான் மிஸ் ஆயிருக்கு. ஒரு வேளை அது மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பேக் டு பேக் வந்து க்ரீன் கலர் போயிருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இக்னோர் பண்ணிடுங்க அந்த மாதிரி செட்டப்பை. ஓகேங்களா? இந்த பார்த்தீங்க கவனிச்சிங்க, இந்த இடத்துல நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது, இதுலேயும் மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த ரெட் கலர் கேனில் எடுங்க. இதோட ஹையை பை எடுங்க, இதில் லோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. நல்லா ப்ரைஸை மூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.